ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு துவாவை பார்க்க போறோம். அதிகமானவங்க இந்த துவாவை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இந்த வரலாறையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த துவாவை தான் நீங்க இன்னைக்கு ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப சிறப்புக்குரிய துவா. நம்ம முதல் பத்தை முடிச்சுட்டு 2வது பத்துக்குள்ள வந்திருக்கோம். நம்ம இந்த நாட்கள்ல இந்த துவாவை பெண்கள் ஓதி வைப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். இதை ஓதுறதுனால பெண்கள் எதை நினைத்தாலும் அதை விட அதிகமாக இந்த ஒரு துவா நமக்கு கபலாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பெண்கள் ஏங்கக்கூடிய பாசத்தை பெற்றுத்தரும். நமக்கு மற்றவங்க பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும், நம்மளை நல்ல கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தரும்னு ஆசைப்படுவோம் இல்ல, அது எல்லாமே கிடைக்கும். இதை நீங்க ஓதும் போது உங்களுக்கான மரியாதை, அந்தஸ்து கிடைக்கும். உங்களை வீட்டுல இருக்கவங்க, கணவராகட்டும், பெற்றோர்களாகட்டும், எல்லாருமே நல்ல முறையில நடத்துவாங்க. மொத்தத்துல பெண்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய துவான்னு சொல்லலாம். முதல்ல இதை பத்தி ஒரு சின்ன வரலாறு சொல்லிடலாம். நீங்க ஜபூர் வேதத்துல பாத்தீங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அதுல அவர்களை பத்தி சொல்லும் போது, அவர்கள் ஓதினால் பறவைகள் கூட மயங்கி கேட்குமாமா, அந்த அளவுக்கு இனிமையாக அவர்கள் ஓதுவார்களாமா. இன்னும் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்திருக்காங்க, நிறைய சதக்கா செஞ்சிருக்காங்க. ஏழ்மையா வாழ்ந்திருக்காங்கன்னா வசதி இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப வசதி இருந்தாலும் கூட அதிக சதக்கா செய்துட்டு வாழ்ந்திருக்காங்க. இரவு தொழுகை அதிகமா செய்திருக்காங்க. அதிகமாக நோன்பு வைத்த நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. அவங்கதான் ஒரு நாள் நோன்பு இல்லாம இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆயுள் காலத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்திருக்காங்க. அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், நீங்க நோன்பு வைக்கணும்னா கூட தாவூத் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நன்மை செஞ்சவங்க. ஆனா தனிமையிலேயே இருப்பாங்களாமா. அதனால அல்லாஹ் ஒரு நாள் கேட்கிறானம்மா, ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்களாமா, யா அல்லாஹ், நான் உன்னுடைய மகிழ்ச்சியை பெறணும்னு ஆசைப்படுறேன், அந்த மகிழ்ச்சி நான் தனிமையில இருக்கும்போது தான் பெற முடியும்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்களாமா. 2வது அல்லாஹ் கேட்கணுமா, ஏன் எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ்விடத்துல அவர்கள் சொல்றாங்கம்மா, யா அல்லாஹ், எனக்கு உன்னை பத்தி பயம் இருந்துகிட்டே இருக்கு, அதனால பேச்சு கூட வரமாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்கம்மா. அல்லாஹ் பத்தியே நினைச்சிட்டு இருந்தோம்னா உலகத்துல யார்கிட்டயும் பேசணும் கூட விருப்பம் இருக்காது. அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஏன் எப்ப பார்த்தாலும் வணக்கசாலியாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கம்மா. ஏன்னா அவங்க தொழுகுவாங்க, நோன்பு வைப்பாங்க, இரவு தொழுகை நடத்துவாங்க. அவங்கள மாதிரி இபாதத் செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கேட்கும்போது அவர்கள் சொல்றாங்களாமா, யா அல்லாஹ், எனக்கு எப்போதுமே உன்னுடைய அமல்கள் தான் நிஹ்மத்தாக இருக்கு, அதனால அந்த அமல்களை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு ஆட்சி இருந்தும் வசதி இருந்தும் இவ்வளவு ஏழ்மையா வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கம்மா. ஏன்னா அவ்வளவு சிம்பிளா இருப்பாங்களாமா அவங்க. அப்ப அவர்கள் சொல்றாங்களாமா, யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அந்த கட்டளைகள் ஞாபகம் எனக்கு அந்த ஏழ்மையை தவிர வேற எதுவும் நமக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிறாங்க. கடைசி அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்க இவ்வளவு பணிமையா இருக்கீங்க, பணிவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமையும் சக்தியும் நினைச்சு பார்த்தா உன்னிடத்துல நான் தாழ்ந்துதான் இருக்க விரும்புறேன், அதனாலதான் இவ்வளவு பணிவாகவும் இப்படி ஒரு வாழ்க்கையும் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்கம்மா. சொன்ன உடனே அல்லாஹ் திருப்தி அடைஞ்சு சொல்றானாமா, எப்போதும் என்னுடைய அன்பும் அருளும் உங்க மேல இருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருங்க, தான தர்மங்களை அதிகமா செஞ்சுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹும் கடைசியா திருப்தி அடைஞ்சு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லிவிடுகிறான். அப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுக்கு காரணமா இருந்தது அவர்கள் ஓதிய இந்த ஒரு துவா தான். இதை நீங்க ஒரு 3 முறை மட்டும் ஓதி வைத்துக் கொள்ளுங்க இந்த ரமலான் மாதத்துல. அதுவும் இந்த நாட்கள்ல ஓதி வைத்துக் கொண்டால் உங்களுக்கும் உலகத்துல இருக்கிறவங்களுடையதும் இன்னும் வானத்துல இருக்கக்கூடியவர்களுடைய பாசமும் அன்பும் அக்கறையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமலல்லதி யுபல்லிகினா ஹுப்பக அல்லாஹும்ம அஜ்அல் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்ஷி வ அஹ்லி வ மினல் மாயில் பாரிதி. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், உன்னோட அன்பையும் உன்னோட நேசிப்பவர்களுடைய அன்பையும் உன் பக்கம் என்னை சேர்ப்பிக்கும் செயலையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இன்னும் உன் அன்பை என் உயிரை விட, என் குடும்பத்தை விட, குளிர்ந்த நீரை விட எனக்கு பிரியமானதாக ஆக்கிவை அப்படின்னு சொல்லிட்டு ஓதியிருக்காங்க. இதை தான் நீங்க 3 முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எல்லாருடைய அன்பும் கிடைத்து தேவைகளும் நிறைவேறும். அல்லாஹ்வே உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்துவான். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.